ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பிய ஆசை காட்டும் தாசன் மீது ஆசீர்வாதம் ஊற்றுவே அருள் மாறி எங்கள் பேரு வரும் சேர்க்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆண்டவரே, உங்க பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் நீ தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தது போல ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன என் தேவன், உம்முடைய சத்தியத்தை அனுப்புவீராக. உம்முடைய சத்தியத்தை நீர் எங்கள் மத்தியில் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை சுகந்த வாசனையாக நுகரும்படி, எங்கள் பலிகளை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக கடந்து வருவீராக. உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே விலகுவதாக. இந்த ஆராதனைக்கு விரோதமான எல்லா மனுஷீக வல்லமைகள், எல்லா சத்துட அதிகாரங்கள் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து ஆண்டவர் ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவீராக. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, சரியான நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்து ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே நீர் கட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக. எல்லா சிஸ்டம் எல்லாம் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. மின்சார தடைகளோ, இயற்கை தடைகளோ, மனுஷிக தடைகளோ எதுவும் அணுகக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. பாடலாக துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. உன்னத பாடல் புஸ்தகத்தில் 41வது பாடல். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். தம்மை எங்கும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார்.
தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அத்திடனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. அத்திடனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பைக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்ந்த அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே தேவனுக்கு அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாயின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாயின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிழ்ச்சியோடு கூட துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவனுக்கு மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. உயர்த்தும்படியாக மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடத்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடத்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே. நீ கிருபை தருவீராக. அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதக்கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவார். பாதக்கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவார். ஒருபோதும் பாதை கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் பாதை என் கூடாரத்தை
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கு மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கு மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே நம்முடைய போற்றுதலுக்கும் கனத்துக்கும் உரியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தேடி வந்ததினால் அதற்கேற்ற பலனை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை நாம் பாடுகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தொடர பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தின விதங்கள் அதிசயமானவைகளாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நல்லவராய் இருந்திருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். இந்த இடத்திலே வரும்போது கர்த்தரை நாம் தரிசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை முதலாவது நாம் தேடுகிறோம். கர்த்தருடைய அன்பினால் நாம் மகிழுகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. ஆமென். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தொடர்ந்து எங்க மத்தியில நீர் அசைவாடணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்க மத்தியில நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆமென் ஒளிவ மலையில மோசேயும் எலியாவும் இறங்கி வந்த போது ஒரு மகிமையின் மேகம் அவர்களை மூடிட்டு, ஆமென், சீனாய் மலையில தேவன் வந்து இறங்கின போது ஒரு தேவ பிரசன்னம் ஆமென் எல்லா ஜனத்துக்கும் அசைவாடினது போல எங்கள் ஆராதனை நேரத்துல நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. என் உள்ளத்துல அசைவாடுங்க. எங்க சபை நடுவில் நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. நான் பாடுகிற இந்த நேரத்துல ஆமென் எங்கள் மூலமாய் நீர் அசைவாடுவீராக. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஒருவேளை ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு கூட பிரச்சனை நிமித்தம் நம்ம இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனா பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னா முடிவு எப்போ வரும்னா நம்முடைய முழங்கால்களும் நம்முடைய தரையும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்குள்ள நமக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்துல நம்மை நடத்தும்படி ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கலக்கங்களை, பயந்த காரியங்களை எல்லாம் மாற்றி போடுகிறவர் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். உன்னத பாடல் புஸ்தகத்திலே 37வது பாடல், கீர்த்தனைகள் 37வது பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய
ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் லோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் லோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து சென்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சையின் பச்சமாய் ரட்சிப்பை எங்களும் அருளினதாலே. அச்சையின் பச்சமாய் ரட்சிப்பை எங்களும் அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பரர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பரர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் வீடு ஜெய கோடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் வீடு ஜெய கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. 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 என்ன ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் தூக்கி சுமந்திருக்கிறார். நான் நிற்பதற்கு தகுதியே இல்லாத போது அவர் தம்முடைய நீதியை கொடுத்து
கர்த்தர் நம்மை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற போது அன்றைக்கு மகதலேனா மரியாள் கண்ணீரினால் ஆண்டுடைய பாதத்தை நனைத்தார். ஓயாமல் அவருடைய பாதத்தை அவர் முத்தம் பண்ணினார். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஜனத்தோடு கூட கர்த்தர் அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அவர் முதலாவது நமக்கு மனந்திரும்புதலை கர்த்தர் தருகிறார். இரண்டாவது ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி அவருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த கரைகளை எல்லாம் அவன் கர்த்தர் நீக்கி ஒரு சுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரு இரத்தத்தினால கர்த்தர் நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி என்ற பாடல். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு விட ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். 10 நரம்புள்ள வீணைகளினால கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா திருப்தியாகியே நிதம் நடத்தினீரே. திருப்தியாகியே நிதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே. என்றும் ஸ்தோத்திர பாதை காட்டினீரே. என்றும் ஸ்தோத்திர தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையே, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே என்று
மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினார் முடிசூட்டி. அழைக்கப்பட்ட நாளில் கர்த்தர் உங்களை அழைத்த போது கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நடத்துகிறதிலே உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அனுதினமும் பெற்று சுமந்து செல்லக்கூடிய நாமின் மகிமையுள்ள தானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரியை நாம் தேடி அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் அவரை தேடி வந்தால் அவரே நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறாரு. அவர் நமக்கு வெளிப்படுகிறவர். அன்றைக்கு பேதுரு தண்ணீர் மேல நடந்து வந்த போது அவன் அந்த ஸ்தானத்தில் மூழ்கி போகிறான். ஆனால் அவன் கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பித்த போது அவனை கர்த்தர் மூழ்கும்படி விடவில்லை. ஆமென். கர்த்தர் அவனை மூழ்கும்படி விடவில்லை. தடுமாறுகிற நேரத்தில், சஞ்சலப்படுகிற நேரத்தில், ஆமென், தனியாக தவிக்கிற நேரத்தில், அமிழ்ந்து விடுகிற நேரத்தில் கூட ஆமென் தேவன் நமக்கு கை தூக்கி நிறுத்தும்படிக்கு அவர் கூட இருந்தாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இயேசுவோடு கூட இருப்பது எல்லா ஆசீர்வாதங்களை விட நமக்கு மேலானது. ஆமென். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை காட்டிலும் இயேசு நம்மோடு கூட இருப்பது நமக்கு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் நீங்கள் பலப்படுங்கள். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து, ஆமென், கர்த்தர் நம்மை இம்மட்டும் பெருக பண்ணி நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடுமாறுகிற வேளையில அவர் நம்மை தாங்கி நம்மை நடத்துகிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவைகள் எல்லாம் தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறதோ, நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் போது அவைகள் எல்லாம் தேவனால் எடுத்துக் கொள்ளப்படும். தேவன் நம்மை கை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல துணையாளராக இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். மரித்து போக வேண்டிய பேதுருவை அன்றைக்கு ஜீவன் தந்து பாதுகாத்தாரு. ஆமென். அமிழ்ந்து போக வேண்டிய பேதுருவை, ஆழத்தில் ஆமென் போக வேண்டிய பேதுருவை கர்த்தர் கை தூக்கி நிறுத்தினது போல நீர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திர, நீர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போகிறதாக இருக்கிறது. புயல் ஆமென் மத்தியில தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பா இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் ஆமென் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய கூடாரத்தை வாத இன்னும் ஆமென் பொல்லாப்புகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். காரணம் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. சத்துருக்களை துரத்துகிற கரம் ஆமென் நமக்கு விடுதலை
அளிக்கிற தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் தான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் தான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு ஆண்டவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தாங்களே தாழ்த்தினால் போதும் ஆண்டோடைய கிருபை நமக்கு வெளிப்படும். ஆமென். வேதம் சொல்லுகிற தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனை சம்பாதித்து கொள்ளும்படி நம்ம இந்த நேரத்தில் கர்த்தரும் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல ஒரு மனதோடு கூட ஆண்டவரை உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை குடும்பமா இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறாரு, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட நல்ல பாதுகாப்பாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு 4 பேரை வெறுத்து 4 பேரை நேசிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஆமென். இருக்கிற எல்லாரையும் நேசிக்கும்படியாகத்தான் அவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய அன்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு தேவை எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். மனதுருகிற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. உள்ளத்தை ஆண்டுடைய பாதத்தில் ஊட்டி ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நமக்கு கர்த்தர் தருவாராக.
அநேக நிமிர்ந்து நின்றவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்து போனார்கள். ஆனால் நாங்களோ தேவனுடைய நாமத்தினாலே நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வயதானாலும் வாலிபர் ஆனாலும் தம்முடைய பலனை தாண்டி நிரப்புகிற ஒரு தேவ பலன் நமக்கு தேவை. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு தேவ பலன் நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும்படிக்கு ஆமென் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. கயிறுகளை அறுக்கிற ஒரு அபிஷேகம், கட்டுகளை முறிக்கிற ஒரு அபிஷேகம், நதியாய் பாய்கிற ஒரு அபிஷேகம், கடினமான மனுஷருக்கு பதில் கொடுக்கிற ஒரு அபிஷேகம், ஆமென் நம்மை வேறு மனுஷனாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகம், தேசத்தில் தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆவியானவரை ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஆமென் வரவேற்கிற விதமாக அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராகாலா ராதானா ராகாலா ராதானா. அபிஷேகத்தின் அளவு இவ்வளவுதானா? ஆமென். அபிஷேகத்தில் நல்ல நிறைந்து ஆவியானவருக்கு நமக்கும் உள்ள ஒரு நேரம். ஆமென். ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஒரு நேரம். எந்த ஆழத்தில் கடந்து போனாலும் நம்மை நிரப்புகிறவர். ஓ ராகாலா ராதானா ராகாலா ராதானா ராகாலா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மணி நேரம் ஆராதித்து அனல் இல்லாமல் நாம் கடந்து போவதை விட ஒரு 10 நிமிஷம் அனலா ஆராதித்தா அந்த பலன் நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுதான் ஆவியானவர் நமக்கு தருகிற பலன். ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற தேவ பலன், தேவ பலன், தேவ பலன் ஆவியானவர் நமக்கு தந்தருகிறதான புது பலன். தேவன் நம்மை நிரப்புகிற அந்த அபிஷேகத்தினுடைய பலன், நம்மை அனலாக்குகிற ஒரு தேவ பலன். நம்ம சுற்றி கட்டி வைத்திருக்கிற கயிறுகளை முறிக்கவும், கட்டுகளை அவிழ்க்கவும், ஆமென் சங்கிலிகள் தெருப்புண்டு போகவும் தேவனுடைய அபிஷேகம் நம் நடுவில் அசைவாடுவதாக. நல்ல ஆவில நிறைந்து ஒரு விடுதலையோடு கூட, ஒரு விடுதலையோடு கூட. நன்றி 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 நன்றி. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய செட்டைகளின் கீழ் வந்து அடையத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மனுஷர்களுக்கு அந்த நிறைவான பலன் இல்லை. உலகத்தார் பெற விரும்புகிற பலனை அநேகர் பெற முடியாமலே போயிருக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடி வந்திருக்கும் போது அவரே நமக்கு பலனாக இருப்பார். கர்த்தரே என் பலனாக இருப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் பலன் நீங்க தான் ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே உம்மையில் அன்பு கூறுகிறேன், உம்மையில் அன்பு கூறுகிறேன். இந்த வார்த்தையை பிடிச்சு நல்ல பலப்படு, நல்ல பலப்படுங்க, பலப்படுங்க. தேவ சமூகத்தில் நல்ல பலப்படுங்க. அன்னைக்கு யாக்கோபு போராடினா, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை நீர் பலப்படுத்தணும், நீர் என்னை பலப்படுத்தணும். நல்ல ஆவில நிறைந்து நல்ல கரங்களை தட்டி ஓ ராகலா ராதானா ராகா. உன்னதத்தின் பலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, உன்னதத்தின் பலத்தினால் என்னை நிரப்புங்க. உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் பலத்தை எனக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் தாங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் இருக்கிற பலனை கொஞ்சம் எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் உலகத்தை ஜெயிக்கணும், தோற்று போன இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கணும், என் தோல்விகள் மாறணும். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. சூறை செடி நடுவில் சோர்ந்து போய் கிடக்கிற ஆத்துமாவே கர்த்தருனை பலப்படுத்துகிறா, கர்த்தருனை பலப்படுத்துகிறா. நல்ல ஆவில நிறைந்து அந்த சூறை செடி நமக்கு பலன் அல்ல, அட்டைக்கலம் அல்ல. விக்கிரங்களை கடந்து போக மட்டும் அவருடைய சட்டைகளின் கீழே அட்டைக்கலம் உண்டு, அட்டைக்கலம் உண்டு. ரூத்துவுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, ஆமென், நிறைவான பலன் உண்டு. அட்டைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு.
வாழ்க்கையில பலன் இல்லாமல் போனதற்கு காரணம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு பலன் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாம் வாழ்கிறோம் என்றால் ஆண்டுடைய வார்த்தையின் பலனால கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறாரு. பிசாசின் அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படி அவருடைய பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சேற்றில இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த போது தம்முடைய பலனை கொடுத்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சத்ருவின் வல்லமையிலிருந்து, இந்த உலகத்தின் போராட்டத்தில் இருந்து, நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற கண்ணிகளில் இருந்து நாம் தப்பும்படி கர்த்தர் நமக்கு பலனை கர்த்தர் ஈந்து நடத்தினாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி 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 நன்றி. வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லை என்கிறதுனால அந்த ஏக்கத்தோடு கூட, அந்த குறைவோடு கூட நம்ம வாழ்ந்தோம். ஆனா கர்த்தரே நம்மை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், ரெண்டு கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்ம தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் வெற்றி சிறந்த ஒரு தேவன். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். அவர் அதை கர்த்தர் திரும்பவும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஷடாய் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் அல்ல ஆண்டவரே. எல்ரோய் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பாடும்போது, நீங்க துதிக்கும் போது என் மீட்டு கொண்ட ஆத்துமா கெம்பீரித்து மகிழுமே. ஹalleluya. தேவ பிரசனைகளை மூடிக்கொள்ளுமே ஆண்டவரே. ஒரு வனாந்தரத்தின் பாதையில நடக்கிறது போல அந்த இடத்துல நடந்து வந்தார். அவருடைய அற்புதத்தை ருசி பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இந்த ஆராதனை ஸ்தலத்துல தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, கிருபைகளை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அறுவடை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். விசுவாசம் உள்ள யாவரும் நல்ல கரங்களை தட்டி அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம்னு சொல்லுங்க. தேவன் வைத்த சுகத்தை அறுவடை செய்யுங்க. தேவன் வைத்த ஞானத்தை அறுவடை செய்து கொள்ளுங்க. ஆமென். தேவன் வைத்திருக்கிற அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை
இன்றைக்கு அறுவடை செய்து கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவன் தொடர்ந்து வருகிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. நமக்கு பணத்தினால் அல்ல, பரிகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. பணத்தினால் கொடுக்க முடியாத பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும் போது அவன் நம்மை பிரசன்னத்தினால கத்த நம்மை நிரப்புகிறார். அதுதான் நமக்கு தேவை. பரலோக ஒரு தேவ பிரசன்னம், பரலோக தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புகிறவா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நானும் மை பற்றி ரட்சகா வீண்வர்க்க மானையே பேரன்பை கோரி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆண்டோடைய வார்த்தை, என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இந்த உலகத்தில் நம்ம ரட்சிப்பதற்கு, நம்மளை தப்புவிப்பதற்கு, சிங்கங்களின் வாயிலிருந்து, எரிகிற அக்னி சூளையிலிருந்து ரட்சிப்பதற்கு ஒருவராலும் முடியாது, எந்த பலத்தினாலும் முடியாது. ஆனால் நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக கர்த்தர் நம்மை எழுப்பி இருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திராண்டுங்க. அவருடைய ரட்சிப்பு ஆமென் விலையேறப்பட்ட ஒன்று. தேவனுடைய சிலுவையினால கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு. அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி அவர் சிலுவையிலே தம்மை வெளிப்படுத்தினாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி உங்க வாயிலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோனா ஒரு தீர்க்கதரிசி, நாம் அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது இன்றைக்கு இருக்கிற போலி தீர்க்கதரிசிகளை போல அல்ல. ஆமென். அந்த உண்மையான ஒரு தீர்க்கதரிசி தான் யோனா தீர்க்கதரிசி. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம கேட்குறோம். அதை கேட்குற கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா அது நடக்காதுன்னு நமக்கே முதல்ல என்ன செய்யுது தெரியுது. அந்த அளவுக்கு தான் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனால் பேருக்கு முன்பதாக தீர்க்கதரிசி டேஷ் டேஷ் அப்படி எண்ணி இப்போ அநேகர் போட்டுக்கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். என்ன தீர்க்கதரிசியோ என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களோ தெரியல. ஆனால் யோனா அப்படி அல்ல. வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதான ஒரு தீர்க்கதரிசி.
அதை நீங்கள் எதில் பார்க்கலாம் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே இந்த யோனாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் யெரொபெயாம் என்கிற ராஜாவுடைய காலத்தில் அந்த ராஜாவுக்கு அந்த யோனா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி நிறைவேறினது என்று அந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோனா என்கிற இந்த தீர்க்கதரிசிக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ நினிவேக்கு போ, நீ நினிவேக்கு போ. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படிலாம் சொல்லி அநேக வசனங்கள் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு கூட உங்களோட வேதத்தை வாசித்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை வரும்போது என்னோட உடம்பில் ஒரு சிலிப்பு வரும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகணும், எனக்கு உண்டாகணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாததுனால தான் இன்றைக்கு தேசத்திலே ஜனங்கள் துணிகரமான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு ஒரு தாவீது பாவம் செய்த போது நீயே அந்த மனுஷன் என்று தாவீதை கண்டித்து உணர்த்துகிற ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி இருந்தார். ஆமீன். ராஜாக்களை நல்வழிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் ஆமீன் தவறான பாதைகளிலே போகும்போது வழி இதுவே, இதில் நடக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிற, போதிக்கிற, புத்தி சொல்லுகிற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சாமுவேலை போல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் முதல் பெயர்சபா வரையிலும் முழு இஸ்ரவேல் தேசம் வரைக்கும் கர்த்தருடைய தாசனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய சாமுவேல் மூலமாக அன்றைக்கு முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த தேசத்தை ஆளும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவாகிய சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக வந்தது. ஜனங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, என்ன தீர்வு என்று ஜனங்கள் சாமுவேலிடத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை நாடி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆமென் சரியான கர்த்தருடைய வார்த்தை இல்லாததினாலே இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பல தீர்க்க தரிசனங்களை கடந்த வருஷம் வரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் உண்டு. கடந்த தேர்தலாம் சொல்லிக் கொண்டு உண்டு. இந்த தேர்தலில் நான் அதற்காக சந்தோஷப்படுகிறேன். நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லலை. அல்லேலூயா. ஏன்னா அது எல்லாம் என்ன சொல்கிறது, ஒன்றுமே பலிக்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தீர்க்க தரிசனங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிட்டு. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்றால் எப்படி அறியலாம் என்று வேதம் சொல்கிறது, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மையான தீர்க்கதரிசி. அப்படித்தான் இந்த யோனா தீர்க்கதரிசி இவன் சொன்ன வார்த்தை நடந்தது. அதுக்கு தான் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை உங்களுக்கு நான் ஆதாரமாக சொன்னேன். அப்படிப்பட்ட யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ எழுந்து எங்கே போகணும், நினிவேக்கு போகணும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கடந்து வந்த உடனே அவனுக்கு தெளிவாக கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், கர்த்தருடைய கட்டளை அவனுக்கு நேராக வருகிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக என்ன செய்யணும், நீ பிரசங்கம் பண்ணணும். இதுதான் யோனாவுக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. யோனாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆனால் இந்த யோனா என்ன செய்தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த யோனாவுக்கு ஏன் இந்த வார்த்தை கடந்து வந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், அந்த நினிவேவுக்கு என்ன வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது. என்ன அழிவு, இன்னும் 40 நாள் தான் உண்டு. இந்த நினிவே கவிழ்க்கப்பட போகிறது, இந்த நினிவே கவிழ்க்கப்பட போகிறது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பின் சத்தம். இப்போ இன்றைக்கி சிலவர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய மேடைகளிலிருந்து இன்றைக்கு வருகிறது. ஆனால் எச்சரிப்பின் சத்தம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. எச்சரிப்பின் சத்தம் ஆவிக்குரிய வட்டாரங்களில் ரொம்ப குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே, ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவை. நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவர் சொற்படி நடக்கும்போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போ எல்லாமே எங்கள் கண்டிஷன். ஆண்டவர் எல்லாம் ஒரு நிபந்தனையோடு கூட தான் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் எப்படியும் நடப்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அது முடியவே முடியாது.
அது ஆண்டவரிடத்தில் செல்லாது. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பாலிசி. அப்போ ஆண்டவர் நம்ம விட்டு விட்டால் எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு பாடலாம், சர்ச்சுக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம், ஆமென், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டு போய்விட்டால் அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம நினச்சிக்கிடுவோம், நம்ம சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக வரோம், காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அப்படி நம்ம இல்லை. நம்முடைய ஜீவியம் சரியில்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுவார். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகும்போது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அன்றைக்கு சவுலுக்குள்ளே வந்தது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த காரியத்தை யோசித்து பாருங்க பார்ப்போம். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர் ஒரு சவுல், அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம அந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படியாத தன்மை வரும்போது என்ன நடந்தது? அங்கே சவுலுக்குள்ளே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது. அப்போது இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்ல சிலர் நல்லா தான் இருக்கிறாங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், சில வெளிப்பாடு வரங்களை ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான். அப்போ அந்த நாட்கள் போகும்போது வர வர பெருமைனா, இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய காரியம், உலக மனுஷன் கூட என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துக்கிறான். தன்னை தாழ்த்துக்கிற எத்தனையோ பேரை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. பெரிய 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 ஆட்கள் கூட சில இடங்களில் தங்களை தாழ்த்தி தங்களை மறைத்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்தில் கொஞ்சம் வரங்கள் வந்துட்டா போதும், அல்லது ஏதோ கொஞ்சம் தாழ்ந்துகள் இருந்தால் போதும், பெருமையினால் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் போய்கொண்டிருக்க நம்ம பார்க்குறோம். பெருமையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா லூசிபர் விழுந்தது எதில் தான்? பெருமையில் தான் விழுந்தான். நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அந்த பெருமை நமக்குள்ள ஒரு நாளும் வரவிடாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அது ரொம்ப முக்கியம். அப்போ நினிவேயின் ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. ஆகவே ஆண்டவர் யோனாவை அந்த எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும்படி ஆண்டவர் அங்கே யோனாவை அழைத்தார். ஆனால் யோனா என்ன செய்யலை? நினிவேக்கு போகலை. அப்போ எதற்காக ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களில் ஒரு நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறார், ஒரு அழிவை அனுப்ப போகிறார் என்றால், நாம் அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 3 காரியங்கள் அந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்க முடியும். முதலாவது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1ஆம் ஆண்டவர் எதற்காக அந்த பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறார்? அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. முதலாவது அவருடைய அக்கிரமம். 2வது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் கொடுமை. 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. பொல்லாத வழிகள், கொடுமை. அப்போ இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3 காரியத்தை ஆவியானவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு ஏதுவான எத்தனையோ காரியங்கள் அந்த நினிவே ஜனங்களிடத்தில் இருந்தது. வசனத்திலே 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 1, அவர்களுடைய அக்கிரமம், அவர்களுடைய அக்கிரமம், விக்கட்னஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. 2வது கொடுமை, வயலன்ஸ், கொடுமை. 3வது பொல்லாத வழி, ஈவில் வேஸ், பொல்லாத வழிகள். இந்த 3 காரியமும் இந்த நினிவே ஜனங்களுக்குள்ளே இருந்தது. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு வரும்போது இந்த நினிவே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாகும் எடுத்துக்கொள்ளுங்க. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நினிவேயின் பாரம் எல்கோசனாகிய நாகுமின் தரிசன புத்தகம் என்று அந்த நினிவே குறித்த அந்த செய்தி நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாகும் பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? இந்த நினிவே எப்படிப்பட்டது? இரத்தப்பழிகளின் நகரம். நினிவே இரத்தப்பழிகளின் நகரம். இரத்தப்பழிகளின் நகரத்துக்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. 4ஆம் வசனம். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரையும் ரூபவதியுமாயிருக்கிற வேசையினுடைய
திரளான வேசித்தனங்கள் நிமித்தம் என்று அங்கே சொல்லப்படுது. நிறைய பாவங்கள் பின்னாடி வாசிக்கினா இருக்கும். அப்போ முக்கியமாய் காணப்பட்ட அந்த பாவங்கள், இந்த இரத்த பழிகளுடைய தேசம்தான் இந்த நினிவே. இந்த நினிவே பட்டணம் அசீரியா தேசத்தினுடைய தலைநகர். அசீரியர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். கொடூரமாய் மற்ற ஜனங்கள் மீது படையெடுத்து அவர்களை தாக்கும்போது கொடூரமாய் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்களாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இந்த அசீரிய தேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த நினிவே தான் அசீரிய தேசத்தினுடைய தலைநகர். அந்த நினிவே குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அது இரத்த பழிகள் நிறைந்ததான ஒரு தேசம். அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு தேசம், அக்கிரமம் நிறைந்த ஒரு தேசம், கொடூரமான கொடுமை நிறைந்த ஒரு தேசம். ஜனங்களுடைய வழிகள் எல்லாம் பொல்லாத வழிகளாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் அங்கே அனுப்ப போகிறதை எச்சரித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த யோனாவினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். இந்த நினிவே பட்டணம், இந்த அசீரியா தேசத்தினுடைய தலைநகராகிய இந்த நினிவே பட்டணம் எந்த இடத்துல இருக்கிறது என்றால், டைக்ரீஸ் என்கிறதான ஒரு நதியினுடைய கிளை நதிகளுக்கு மத்தியில் இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பட்டணம். 2 மதில்கள் சூழ நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை சுற்றிலும் 2 மதில்கள் இருக்கிறது. அந்த மதில்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மதில்களுடைய நீளம் 3 மைல்கள் நீளம். ஒரு பட்டணத்தை சுற்றிலும் மைல் எவ்வளோ நீளம், எவ்வளோ மைல்கள் அந்த சுவர் இருக்கிறது? 3 மைல்கள் நீளத்திற்கு அந்த பட்டணத்தை சுற்றிலும் சுவர் இருக்கிறது. சாதாரண சுவர் இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த சைடில் இருக்கிறது என்ன இருக்குது? தகரம் இருக்குது. காற்றடிச்சு தகரெல்லாம் பிஞ்சு போது தூணெல்லாம் எப்போ உடனே இருக்குது. அப்படி தானே நமக்கு இதே நம்ம சுவரை காம்பவுண்ட் வாலே போட முடியல. ஆனால் நினிவேயினுடைய காம்பவுண்ட் வால், அந்த சுற்றி இருக்கிற சுவர், அந்த சுவரில் 3 மைல் சுற்றளவில் இருக்கிற அந்த சுவரில் ஒரே நேரத்தில் 4 ரதங்கள் ஓடும். எவ்வளோ யோசித்து பாருங்கள். நம்ம காலத்தில் இப்போ எவ்வளவோ விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. நேற்றை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல பாலம் அப்படியே இடிந்து விழுகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேசத்தில் பிரதம மந்திரி போய் திறந்து வச்சுருப்பாங்க, ஒரு பாலத்தை திறந்து வச்சுருப்பாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழித்து அந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கும். திறந்து 1 மாதத்தில் பாலம் இடிந்து விழுந்தது. அதற்கு உதாரணம் நமக்கு வல்லநாடு, நம்ம பக்கத்தில் இருக்க வல்லநாடு. இதுவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 4வேயில் எத்தனையோ முறை என்ன செய்யுது, இங்கே விடியும், இங்கே இடிஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே கட்ட ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே கட்டி வர்றதுக்குள்ளே அடுத்தால இந்த பகுதி முடியும். இன்றைக்கி இருக்கிற கட்டுமான பணிகள் இவ்வளவு தான். அன்றைக்கு கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அசிரியாவுடைய தலைநகராகிய நினிவேயை சுற்றிலும் 3 மைல் சுற்றளவில் இருந்த அந்த சுவரில் ஒரே நேரத்தில் 4 ரதங்கள் ஓடுமா. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 4வே போட்டிருங்க ஐயா. இன்றைக்கி தான் 4வே வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கே அந்த நினிவே பட்டணத்தில் 4வே இருந்திருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஜனங்கள் எவ்வளோ வசதியாக வளர்ந்துருப்பாங்க. அப்போ இந்த தேசம் பெரிய பட்டணம் தான், இவ்வளோ வசதி இருக்குது. ஆனால் ஜனங்களுடைய அக்கிரமம் எங்கே போச்சான்? என் சமூகத்தில் வந்து எட்டினது. அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? அக்கிரமம் நிறைந்த ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆகவே நான் முதல்ல சொன்னேன், நினிவே பட்டணத்தை எதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் அந்த யோனாவை அனுப்புகிறார். 3 காரியம் சொல்ல. 1, அக்கிரமம், கொடுமை, பொல்லாத வழிகள். அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அக்கிரமம் என்றால் என்ன? சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, நியாயம் என்று ஒன்று இருக்கிறது, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அதெல்லாம் மீறி வேண்டுமென்றே செய்வது தான் அக்கிரமம். கிரமம் அதற்கு எதிர்ப்பதம் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு. இந்த ஒழுங்குக்கு முரணானது, கிரமத்துக்கு விரோதமானது எல்லாமே அக்கிரமம் தான். அப்போ அப்படி யோசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் கிரமமான காரியங்கள் இருக்கிறதா அல்லது அக்கிரமமான காரியங்கள் இருக்கிறதா? அன்றைக்கு நினிவே ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? கிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? உதாரணத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா சில இடங்களில் போட்டிருப்பாங்க, அங்கே ஒன்வே அந்த சிக்னல் போட்டிருப்பான், அது ஒரு வழிப்பாதை அப்படின்னு போட்டு அழகாக சிக்னல் போட்டிருப்பான். ஆமாம், வாகனத்தில் போகிறவங்க என்ன செய்வாங்க? அது ஒரு வழிப்பாதைன்னு அறிவிப்பு போட்டிருந்தாலும் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? அதை குறித்து
கவலைப்படுறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு போவாங்க. இந்த இடத்தில் மது அருந்தக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதில் தான் போய் என்ன செய்துட்ருப்பாங்க, உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சட்டத்தை மீறுகிறது, கிரமத்தை மீறுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அக்கிரமம். அக்கிரமம் இப்படிப்பட்ட அக்கிரமம் தான் அநேக அக்கிரமங்கள் வரம்பு மீறி வேண்டுமென்றே துணிகரமாக செய்வது தான் அக்கிரமம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை பார்க்கும்போது நம்ம வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் கர்த்தர் கண்டு நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் நிக்கிரகம் பண்ணுவேன். அப்போ ஜனங்களை படைத்தது ஆண்டவர் தான், மனிதனை உருவாக்கினது சிருஷ்டித்தது ஆண்டவர் தான். அதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். காரணம், மனுஷனுடைய அக்கிரமம், அவனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அதை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் சிருஷ்டித்த இந்த மனுஷன் இவனுடைய அக்கிரமம் பூமி மேல் பெருகினபடினாலே இவனை நான் பூமியில் வைக்காமல் என்ன செய்வேன், நிக்கிரகம் பண்ணுவேன், அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பாவம் என்பது வேறு, குற்றம் என்பது வேறு, அக்கிரமம் என்பது வேறு, மீறுதல் என்பது வேறு. பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல். இவைகளை குறித்து நம்ம அறிந்திருக்கணும். அன்றைக்கு நினிவே ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பின் சத்தம் மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் அந்த வார்த்தை பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனையிலிருந்து எழும்புவது தான் பாவம். வேதம் என்ன சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமா. அப்போ நோக்கம் எங்கேருந்து வருது, சிந்தனையிலே உருவாகிறது. அப்போ சிந்தனையின் மூலமாக வருவது தான் பாவம். அப்போ பாவம் என்பது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது அல்லது இருதயத்தோடு கூட சம்மந்தப்பட்டது இந்த பாவம். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஒரு பாவமே செய்யலை. சிலர்கிட்ட நீங்கள் பேசுங்க, நான் ஒரு பாவமே செய்யலையே. நிறைய பேர் பார்த்துங்க, ஆண்டவர் அறியாத ஆட்கள் கூட இருப்பாங்க, ஒரு பாவம் செய்யலை, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பாவம் செய்ய மாட்டார் அப்படிலாம் சில பெண்கள் அவங்க வீட்டுக்காரரை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பாவமும் செய்யலைன்னு துணிகரமாய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாவம் என்பது அது சிந்தையோடு சம்மந்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த பாவம் எங்கே இருக்கிறது, ஆண்டவர் இயேசு சொன்னால், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. எங்கே பாவம் எங்கே வருது, சிந்தனையிலே. அப்போ பாவம் என்பது அது சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இப்போ வெளிப்புறம் பார்ப்பதற்கு அநேகர் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, அப்படி தானே? வெளிப்புறத்தை பார்த்தா ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, பார்க்க ரொம்ப ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த தோற்றம், அவருடைய பேச்சு பழம் நழுவி பாலில் விழுந்தேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவங்கள பார்த்தாலே ஏப்பா இந்த பிரதர் ரொம்ப நல்ல ஆள், இந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல ஆள், எவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. இது எங்கே, சர்ச்சில் வரும்போது. அப்போ அனைவருடைய வாழ்க்கையில் பாவம் இருப்பது வெளியே தெரியாது, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறார், இருதயங்களை பார்க்கிறார். அப்படி சிந்தைகளை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ பாவம் என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய சிந்தையில் இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ளே அல்லது நம்முடைய சிந்தையில் இருக்கிற பாவம் ஒரு செயல் வடிவம் பெறும்போது அது குற்றமாக மாறுகிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, பாவம் அது இருதயத்திலே அல்லது சிந்தனையிலே பிறக்கிறது பாவம். அது சிந்தனை அளவில் இருக்கும்போது அது பாவம். ஆனால் அதே பாவம் இந்த சிந்தனை அளவில் இருந்து செயல் வடிவிலே அது வரும்போது அது எதாக மாறுகிறது, அது குற்றமாக மாறுகிறது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிந்திச்ச சில காரியங்களை தான் மனசு என்ன செய்கிறான், செயல்படுத்துகிறான், அது குற்றம், அது குற்றமாக மாறுகிறது. அப்போ செய்கைக்கு வந்த இந்த குற்றம் என்ன செய்கிற அப்படின்னா, சக மனுஷனுக்கு விரோதமாக இருந்தால் இந்த குற்றம்
நான் சொன்ன முதலாவது சிந்தையில் உருவாகிற பாவம். இந்த சிந்தையில் உருவாகிற பாவம் செயல் வடிவம் பெறும்போது அது குற்றமாக மாறுகிறது. அந்த குற்றம், அப்படி செய்யப்படுகிற அந்த குற்றம் அது மனிதனுக்கு விரோதமாக இருந்தால், நல்ல கவனிங்க, அந்த குற்றம் மனிதனுக்கு விரோதமாக இருந்தால் அது அக்கிரமம். அப்படி உருவாக்கப்படுகிற அந்த குற்றம் மனிதனுக்கு விரோதமாக இருந்தால் அது அக்கிரமம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் சொன்னார்? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவில்லை, நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை, இதெல்லாம் சொல்லிட்டு அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். மற்ற 7:21 பார்க்கும்போது பரலோகத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என்ன செய்ய மாட்டான், பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற அந்த குற்றம் மனுஷனுக்கு விரோதமாக செய்யும்போது அது அக்கிரமமாக மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் அந்த குற்றம் தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அதுவே மீறுதல். அல்லேலூயா. இப்போ புரியுதா? முதலாவது பாவம் உருவாக்கப்படுகிற இடம் நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் உருவாக்கப்படுகிறது. பாவம் சிந்தனை சம்பந்தப்பட்டது. ஆகவே அந்த சிந்தனையிலே அந்த பாவம் உருவேற்படும் போது, அந்த பாவம் செயல் வடிவிலே வரும்போது அது குற்றமாக மாறுகிறது. அப்படி செய்யப்படுகிற குற்றம் மனிதர்களுக்கு விரோதமாக குற்றமாக இருந்தால் அது அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. அதே குற்றம் ஆண்டவருக்கு விரோதமாக, தெய்வத்துக்கு விரோதமாக அந்த குற்றம் செய்யப்படும் போது அது மீறுதலாக மாறுகிறது. இவைகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் எவ்வளவு ஞானமாக எழுதி வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? உதாரணமாக வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, ஆண்டவரை தூஷிக்கிறது, இதெல்லாம் எதுனா என்ன பாவங்கள்? தேவனுக்கு விரோதமான பாவங்கள். அல்லேலூயா. இவைகளெல்லாம் மீறுதல். அப்போ யூதா மீறுதல் செய்தான், வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மீறுதல் செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினார்கள் அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அவையெல்லாம் எந்த பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம். அதுதான் மீறுதல். அவை ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய ஆராதனையை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்றால் அது எந்த லிஸ்ட்டில் வரும்? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். மீறுதல். வெரி குட். நல்லா இன்னைக்கு பிரசங்க ரொம்ப நல்லா கவனிக்கிங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் கண் அசந்து அப்படியே இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆராதனை அசட்டை பண்ணால் அது என்னது? மீறுதல். அப்போ என்ன செய்யக்கூடாது? ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் வரணும். நமக்கு ஆராதனை என்னது? 9 மணிக்கு. ஒரு 8:45 ஆகியில் தேவ சமூகத்தில் வரணும். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் மீறுதல். ரொம்ப நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. இப்போ ஏசாயா 53:5 வாசித்து பாருங்கள். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாசிங்க. அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது போதும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மீறுதல்கள் நிமித்தம் நம்ம அவருக்கு விரோதமான செய்கிற இந்த குற்றங்கள், அது நிமித்தமாக தான் ஆண்டவர் என்ன செய்தாரா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அவர் என்ன செய்தாரா? காயப்பட்டார். அப்போ கல்வாரி சிலுவை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். அப்போ கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகி இயேசு பாடுபட்டது எதற்காக? உங்களுடைய என்னுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவர் பாடுபட்டார். ஆகவே தான் நம்ம படிக்கிறோம் கம்யூனியன் டைமில், ஆமென், உன் மீறுதல்களுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த கம்யூனியன் டைமில் பாடுறோம். அந்த நேரம் உணர்றோமா? உண்மையே யோசித்து பாருங்கள். நம்முடைய மீறுதல்களுக்காக, உங்களுடைய என்னுடைய மீறுதல்களுக்காக அவருக்கு விரோதமான அந்த குற்றம், அதுதான் மீறுதல். அதற்காகத்தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவருடைய இரத்தத்தை ஆண்டவர் சிந்தினார். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த அந்த பாவம், அந்த குற்றம் தான் மீறுதல். அந்த மீறுதலுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஆகவேதான்
இளையகுமாரனுடைய சம்பவத்தை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த 18ஆம் வசனத்தில் அவன் இப்படி சொல்கிறான். லூக்கா 15:18, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் முதலாவது எந்த பாவத்தை கொண்டு வரான்? பரத்துக்கு விரோதமாக. அல்லேலூயா. இவன் குற்றம் செய்தது யாருக்கு விரோதமாக செய்தான்? தகப்பனுடைய ஆஸ்தியை தான் என்ன செய்தான்? கொள்ளையடிச்சிட்டு போனான். அவன்கிட்ட பங்கை கேட்டு வாங்கிட்டு போனான். ஆஸ்திகளை வீணாய் செலவழித்து போட்டான். தவறான வழிகளை செலவழித்து போட்டான். எல்லாம் செலவழித்து விட்டான். ஆனால் இப்போ இவன் எப்படி உணர்றான்? தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாக. அப்போ அவன் செய்த பாவம் என்னது? முதலாவது யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிற குற்றம்? தேவனுக்கு விரோதமான பாவம். அதை அவன் உணர்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமாக. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 32:1-5 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 32ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 32 தாவீதுடைய சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ அந்த மீறுதல் ஆண்டவரால் மன்னிக்கப்படனா எங்கே தான்? நமக்கு கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா. ஆகவே தான் கல்வாரி இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். அந்த இரட்சிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். அது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அதுதான் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற ஒரு இடம், இந்த கல்வாரி சிலுவை. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறது. ஆகவே தான் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ சொல்லிட்டு பின்னால் உள்ள வசனங்களை சொல்கிறான். அவன் செய்த அந்த பாவத்து நிமித்தமாக நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்போ இதை அடக்கி வச்சான்னு வைங்க, மீறுதல்கள், பாவங்கள், அடுத்த 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அக்கிரமம், இதெல்லாம் அடக்கி வைக்க என்ன நடக்கிறது? நாம் கதற ஆரம்பிக்கிறோம். நம்முடைய எலும்புகளிலே உலர்ந்த தன்மை, ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலைமையை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ சங்கீதக்காரனாகி தாவீது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறான்? கொஞ்ச காலம் அந்த தேவனுக்கு விரோதமான மீறுதலை அவன் மறைக்க பார்த்திருக்கிறான். ஆனால் அது முடியல. அது என்ன செய்யுது? அது தாங்க முடியல. ஆனால் அறிக்கையிட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சிலர்கிட்ட சில ரகசியங்கள் இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் யார்கிட்டையுமே சொல்லலை சிஸ்டர், உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். இதை இப்படி மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள்கிட்ட மட்டும்தான் ஏக்கா, உங்கள்கிட்ட மட்டும்தாங்க சொல்கிறேங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா, நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த கிராமத்துக்கே அது பரவி அந்த அப்போ எதையுமே என்ன செய்ய முடியாது? அடக்கி வைக்க முடியாது. அது என்ன செய்யும்? எலும்புகள் அடைப்பட்டு ஒரு ரகசியம் உள்ளே வந்துட்டுனா இது யார்கிட்ட சொல்லலாம்? அந்த அக்காட்ட சொல்லிடலாமா, இந்த அக்காட்ட சொல்லிடலாமா, அவர்கிட்ட சொல்லிடலாமா, இவர்கிட்ட சொல்லிடலாமா? அப்படி தான் தாவீது போராடி இருக்கான். நான் அடக்கி வைத்த மட்டும் என்ன ஆயிட்டான்? நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேலும் உடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அடக்கி வைக்க மட்டும், மீறுதலை, பாவத்தை அடக்கி வைக்க மட்டும் அப்படிதான் இருக்கும். அடுத்த வசனம் சொல்றான், 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அல்லேலூயா. அப்போ அடக்கி வைக்க எலும்புகளில் ஆரோக்கியம் இருக்காது, உடம்புல சுகம் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வியாதி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதனால் வியாதி? பல காரணங்களால் வியாதி வருது. சுத்த குறைவினால் வியாதி வருது, பிசாசினால் வியாதி வருது, இயற்கை மாற்றங்களினால் வியாதி வருகிறது, நம்முடைய ஆகாரத்தினால் வியாதி வருகிறது, சீதோஷ நிலைமை மாற்றங்களினால் வியாதிகள் வருது. எல்லா விதத்தில் எத்தனையோ விதத்தில் வியாதிகள் வருகிறது. ஆனால் இன்னொரு விதம் என்ன தெரியுமா? இந்த பாவம் செய்து மீறுதல் செய்து அடக்கி வைக்க எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு. சிலர் பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பொறாமை எலும்புருக்கி, பொறாமை எலும்புருக்கியா. அதை மறைக்கலை, ஆண்டவர்கிட்ட மறைக்க பார்த்தான், ஆனால் அது தாங்க முடியலை. அறிக்கையிட்ட போது ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது,
தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அல்லேலூயா. ரெக்கன்சைல் வித் யுவர் காட். ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி எத்தனை நாளாச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணால் தானே நாங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியும். நாங்கள் என்ன ஜெபம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜெபம் பண்ண நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா அல்லது ஜெப நிலையில் நீங்கள் உட்கார்ந்தா தான் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்துவார். என்னென்ன காரியங்கள் இப்படி பேசிட்ட, நீ இதில் இப்படி பெருமையாக நடந்துட்ட, நீ இந்த காரியத்தில் இன்னாரை வந்து வீணாக பகைச்சிட்ட, இந்த காரியத்தில் உனக்கு கசப்பு இருக்குது, நீ இப்படி நடந்துக்கிட்ட, இதெல்லாம் எங்கே வரும்? எங்கே வரும்? மனசாட்சியில் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ ஜெப நேரத்தில் சரியாக நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்தா தான் இங்கே ஆவியானவர் பேசுவார். நம்ம ஆண்டவரத்தில் உட்காரவே இல்லை, ஜெபமே பண்ணலை, வேதமே வாசிக்கலை. வேதத்தை வாசித்தானே தான் இல்லை கொஞ்சம் வாசிக்கும் போது அந்த வசனம் பேசும். வசனம் பேசும். நீ உட்கார்ந்து உன் தாயின் மகனுக்கு விரோதமாக சிந்தித்தாய், பேசினாய், அதை நானும் கண்டேன் அப்படின்னு ஒரு வசனம் வருதுங்க. ஐயா ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு விரோதமாக பேசிட்டேனே, என் தம்பிக்கு விரோதமாக பேசிட்டேனே, எங்கள் அக்காவுக்கு விரோதமாக பேசிட்டேனே. அப்போ தான் இங்கே என்ன செய்வார்? ஆவியானவர் உணர்த்துவார். வசனத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது நம்ம ஜெபமே பண்ணலை அப்படின்னா எப்படி நமக்குள்ள உணர்வுள்ள ஜீவியம் வரும்? அது ரொம்ப முக்கியம். அடக்கி வச்சு வச்சு நம்ம கடைசியில் ரொம்ப அடக்குனா கடைசியில் என்ன ஆகுங்க? வெடிக்குமா இல்லையா? வெடிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வெடிக்க விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கை பண்ணி ஒரு நல்ல சந்தோஷத்துக்குள்ளே நம்ம வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் அது விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஒரு நாளில் இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் என் மனசில் ரொம்ப ஒரு அழுத்தினது, வேதனை. இப்படி ஏன் இப்படி நடந்தது, ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை ஒரு காரியத்தினால. உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 2 வாரத்துக்கு முன்னால், ஆராதனைக்கு வருவதற்கு முன்னால் அந்த நபருக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் என்ன காரியத்துக்காக பேசுனதை ஆரம்பித்தேன். அவரே சொல்லிட்டார், ஐயா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி, நான் எந்த காரியத்தில் ஒரு காரியத்தில் இப்படி நடந்தது என்று அந்த காரியம் அழுத்தி கொண்டே இருந்தது. ஒரு காரியத்தில் இப்படி நடந்திருக்குமோன்னு. ஆனால் அதை அவர் தெளிவுபடுத்தினார். அப்படியே மனசில் ஒரு சமாதானம் வந்துச்சு. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்கள் நம்ம அழுத்துக்கிட்டே இருந்தால் தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியாது. அதை ரெக்டிஃபை பண்ணிடணும், அதை ரெக்கன்சைல் பண்ணிடணும். ஆமென். அதை ரெஸ்டோர் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால், உள்ளே வச்சுட்டு புழுங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். மீறுதல் என்றால் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்கிரஷன் என்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மீறுதல் அல்லது டிரான்ஸ்கிரஷன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோயிங் அவே, ரிப்பல்யன், டிபார்ச்சர், இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கோயிங் அவே அப்படின்னு என்ன? தேவனை விட்டு ரொம்ப தூரமாய் போகுதல். தேவனை விட்டு தூரமாய் போகுதல், அதான் மீறுதல். தேவனை விட்டு தூரமாய் போகுதல். ரிபல்லியன், தேவனுக்கு எதிராக போகிறது, முரட்டாட்டம் பண்ணுகிறது. இன்னைக்கு நம்ம தேவனை விட்டு தூரமாக போகிறோமா, தேவனுக்கு எதிராக போகிறோமா? யோனாவுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார் யோனாவை பார்த்து? நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு விரோதமாக போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணி. அதை தான் ஆண்டவர் சொன்னார். அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனால் அவன் என்ன செய்தான்? கோயிங் அவே, மீறுதல். என்ன மீறுதல்? 500 மைல் தான் நினிவே பட்டணம். அங்கே இஸ்ரவேல் தேசத்துலேருந்து யோனா இருக்கிற இடத்துலேருந்து இந்த நினிவே பட்டணம் 500 மைல்கள் தான். ஆனால் இந்த யோனா கோயிங் அவே, தூரமாய் போதல், ஆண்டவரை விட்டு தூரமாய் போதல், ஆண்டோடைய சித்தத்தை விட்டு தூரமாய் போதல், ஆண்டோடைய நோக்கத்தை விட்டு தூரமாய் போதல். தூரமாக போயிட்டான். எங்கே போனான் தெரியுமா? தர்சீசுக்கு நேராக போகிறான். தர்சீசு 2500 மைல். யோசித்து பாருங்க. 500 மைல் ஆண்டவர் போச்சோன்னா போகாதவன் இந்த 500 மைலுக்கு எதிர்த்த திசையில் 2500 மைல் தூரம் இருக்கிற தர்சீசுக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணுறானே. கோயிங் அவே ஃப்ரம் காட், டிரான்ஸ்கிரஷன், மீறுதல். இதுதான் தேவனை விட்டு தூரம் போதல். இப்போ மீனுக்கு வயிற்றுக்குள்ளே கடந்து யோனா என்ன பாடுபட்டிருப்பான்னு யோசித்து பாருங்க. எதனால? மீறுதலினால்.
மீறுதல் என்னன்னு சொன்னேன்? தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தால் பயங்கரமான ஒரு பாதையில் நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த பாதையில் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க உதவி செய்ய, அந்த பாதையில் மனைவி உதவி செய்ய இருக்க மாட்டாங்க, அந்த பாதையில் கணவன் இருக்க மாட்டார் உதவி செய்ய, நண்பன் இருக்க முடியாது. ஏன்னா இருக்க இடம் எங்கே? கடலின் ஆழத்தில். கடலின் ஆழத்தில், அந்த ஆழத்தில் இருக்கிற ஒரு பெரிய மீனுடைய வயிற்றுக்குள்ள எவர் நினைச்சாலும் கத்தியை கிழிச்சோ அந்த மீனிலிருந்து உங்களை நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. சில பாடுகளுக்குள்ள, சில பிரச்சனைகளுக்குள்ள, சில நெருக்கங்களுக்குள்ள, சில போராட்டங்களுக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கணும், ஆண்டவரே செத்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணாலும் சாவுறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள எத்தனை பேர் கடந்து போயிருக்கீங்களே எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட பாதை நமக்கு வரக்கூடாது. யோனாவுக்கு அப்படிப்பட்ட பாதை அங்கே வந்துச்சு. கடினமான ஒரு பாதை. ஒரு மணி நேரம் கூட பரவாயில்ல, எவ்வளோ நேரம் போராடிருக்கான்? 3 நாள் இரவும் பகலும் யோனா மீன் வயிற்றுக்குள்ள வந்திருக்கான் பாருங்க. அங்கே வச்சு தான் இப்போ ஆராதனை நடக்கு, ஜெபம் நடக்கு. யோனாவின் புத்தகத்துக்கு வாங்க. ஆ ஆ ஆ ஆ 4ஆம் வசனம் பின்பகுதி, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். எங்கேருந்து சர்ச்சுக்கு போவேன்னு பொருத்தனை பண்ணுறான். கொஞ்சம் சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் ஆண்டவரே, இது நமக்கு வேணுமா? கொஞ்சம் யோசிங்க. இது நமக்கு வேணுமா? இந்த மீறுதல் நமக்கு வேணுமா? தேவனுக்கு விரோதமான இந்த பாவம் நமக்கு வேணுமா? மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்கிற நிலைமை நமக்கு வேணுமா? ஆண்டவரே ஒரு நெருக்கத்துலேருந்து இனிமே நான் வாரத்தில் ஒரு நாளாக உபவாசம் பண்ணிடுவேன் ஆண்டவரே, ஆண்டவரே இனிமே நான் பரிசுத்தமாக வாழ்வேன் ஆண்டவரே. அது எப்படி இருக்குன்னா, குடிக்காரன்னு சொன்ன சத்தியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நேற்று டிவி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்லுங்க, இனிமேல் நான் செத்தாலும் குடிக்க மாட்டேன். செத்த பேர் எங்கே குடிக்க முடியும் பாருங்க. அப்படி ஒரு பெரிய பேட்டி கொடுக்க டிவியில், நான் இனிமேல் செத்தாலும் குடிக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் அவன் எவ்வளோ சரக்கு உள்ள அடிக்கான்னு. குடிகாரில் திரும்ப யாரை மறந்து யார முடியாது. கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் அந்த தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர முடியும். 51ஆம் சங்கீதத்தை எடுத்து சீக்கிரத்தில் முடிச்சு 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 51ஆம் சங்கீதம். அங்கே தாவீது பச்சைமர இடத்துல பாவம் செய்தபோது 51ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவன் செய்த பாவம் பச்சைபாலுக்கு விரோதமான பாவம். அவனுடைய கணவனாகிய உரியாவையும் போர் மலையில் நிப்பாட்டி அவனை கொண்டு போட்டான். அது ஒரு பெரிய பாவம். தேசத்துக்கு விரோதமான பாவம். அப்படி தானே? பச்சைபாலுக்கு விரோதமான பாவம், அவனுடைய கணவனுக்கு விரோதமான பாவம், தேசத்துக்கே விரோதமான பாவம். ஆனால் இப்போ தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான் பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. இந்த பாவம் யாருக்கு விரோதமாக செய்த பாவம் சொல்கிறான்? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்போ இது யாருக்கும் உள்ள காரியம்? தாவீதுக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியம். எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் பாருங்கள், பின்னால் உள்ள வசனங்களை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் பாருங்கள், என் மீறுதல்களை, அந்த வசனம் நீங்கள் 51ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஹல்லேலூயா. தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஏன் தெரியுமா? இந்த இருதயத்தில் சிந்தனையில் தான் பாவம் உருவாகிறது. அந்த பாவம் தான் அது செயல்படியில் வரும்போது அது குற்றமாக மாறுகிறது. அந்த குற்றம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அது மீறுதலாக மாறுகிறது. ஆகவே தான் சொல்கிறேன், ஆண்டவரே என் பாவங்களை நீர் பாராதபடி முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்குள்ளே புதுப்பியும். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீங்க. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீங்கப்பா. 12ஆம் வசனம், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரை நம்ம ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவரே அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம், தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், சபையிலே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார், நாமின் சமுதாயத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் ஆண்டவர் தந்தது. ஆகவே ஆண்டவர் தந்த இந்த பொறுப்புகளிலே, இந்த கடமைகளிலே, இந்த காரியங்களிலே, இந்த அந்தஸ்துகளிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமே, ஒருவேளை சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? தேவன் தந்த சமாதானத்தை இழந்து போறீங்களா? பாவம் சமாதானத்தை கெடுத்து போடும், பாவம் உங்களோட ரட்சிப்பை அழித்து போடும், பாவம் உங்கள் நிம்மதியை அழித்து போடும். ஆகவே இந்த மீறுதல்களை தாவீது அறிக்கையிட்டது போல் அறிக்கையிடும் போது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய சந்தோஷத்தை தாவீது அங்கே பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப முக்கியம் பாவங்களை அறிக்கை செய்து. எவ்வளோ பெரிய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். தாவீது அறிக்கையிட்டான், ஆண்டவரே தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. அறிக்கையிட்டான். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவமானாலும், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல அவைகள் வெண்மையாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள், என்னென்ன காரியங்கள். வேதத்தை வாசிங்க. வேதத்தை ஒரு வசனத்துலேருந்து அடுத்த வசனம் அது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது, அதுலேருந்து அடுத்தது ஜோடி. அப்படியே நீங்கள் திங்க் பண்ணி ஒன்றா லிங்க்கு. நீங்கள் அன்றைக்கி நிறைய பேர் லிங்க்குன்னு வேறு லிங்கில் போயிட்டுருக்கீங்க. பிள்ளைகள்லாம் பார்த்தீங்களா, லிங்கில் போய் கடைசியில் என்ன சொல்கிறது? அவ்வளோதான். அந்த லிங்கை விட்டுட்டு இந்த பைபிள் லிங்குக்குள்ளே வாங்க. அல்லேலூயா. இந்த லிங்குக்குள்ளே ஒரு வசனத்துக்குள்ளே போங்க. அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு லிங்க்குள்ளே போனீங்கன்னா வசனத்தின் ஆழத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அக்கிரமம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கிரமம் ஆங்கிலத்தில் இனிக்விட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கரப்டட். 5 நிமிஷம் முடிச்சிடறேன். கரப்டட். அது மாத்திரம் ஆங்கில டிக்ஷனரி சொல்லுது ட்விஸ்டட். கரப்டட்னா கரைப்படுதல். ட்விஸ்டட் அப்படின்னா திரித்தல். பாவத்தை நியாயப்படுத்துவதற்கு அநியாயமாய் பேசி திரித்தல். இதெல்லாம் அக்கிரமம். நீங்கள் ஆங்கில டிக்ஷனரி போய் பாருங்கள். இதில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ காரியத்தில் கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். அதை இன்றைக்கி நம்ம உணர்வோம். என்னாகும் 14 அதிகாரம் 19, 20 பார்த்தீங்கன்னா மோசே பரிந்து பேசி ஜெபிக்கிறான். ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். இன்றைக்கி நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஊழியக்காரர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்காக பரிந்து பேசி இரவும் பகலும் பரிந்து பேசி ஜெபிக்கிற மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், இன்னும் கனி கொடுக்கும், இன்னும் வைப்போம், இன்னும் வெட்ட வேண்டாம், இந்த மகள் இன்னும் இருக்கட்டும், இந்த மகன் இன்னும் இருக்கட்டும், சரியாயிருவாள், கனி கொடுப்பாள். இதுதான் ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்திலே நமக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆண்டவர் நமக்காக இயேசு இன்றைக்கும் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர் நமக்கு பரிந்து பேசி ஜெபிக்கிற ஊழியர்கள் நமக்கு தேவை. பாஸ்டர் எட்வின் பிரபாகர் அவர்கள் பிரசங்கத்தில் சொல்லும்போது பல வருஷங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இப்பொழுது நினைவு வருகிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் இல்லாமல் நீ ஒரு இடத்துல போய் உன் முகத்தை காட்டாத. பல வருஷங்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை, உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் உனக்கு இல்லாமல் ஒரு இடத்துல நின்று உன் முகத்தை காட்டாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் ஒவ்வொருவருக்கும் தேவை ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே சபையோடு கூட உள்ள ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியர் நமக்கு தேவை. அதற்காகத்தான் சபையிலே கர்த்தர் ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஆமென் ஆண்டவருடைய பாதையில் நாம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நோவா காலத்திலே ஜனங்களிடத்தில் காணப்பட்ட அக்கிரமத்தின் மீதுமாக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு பூமியை அழித்தார். ஆனாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாம் என்ன, இந்த தேசம் அழிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியம்தான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல கர்த்தர் நமக்கு கிருபை கிடைக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த கிருபை உணர்றீங்க? அல்லேலூயா. நாம் நிர்மலமாக இருப்பவருடைய கிருபை. சோதோம் கொமோரா
பார்ப்பதற்கு செழிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. ஆகவேதான் அங்கே லோத்து அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டான். சோதோம் பட்டணத்துக்கு போனான். ஆனால் செழிப்பு தான், வெளியே செழிப்பு தான், ஆனால் உள்ளே பாவங்கள் ஆணுக்கு ஆண் அந்த விபச்சார பாவங்கள் அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தபடினாலே சோதோம் பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கும்படி ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆனாலும் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த லோத்தை காப்பாற்றும்படி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்தார். ஆனால் எப்போ லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தாலோ அவள் அழிந்து போனாள். ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த தேசத்தை கொடுத்த தேவனுக்கு அவர்கள் உண்மையாகிறாதபடினாலே, அவர்கள் அக்கிரமம் செய்தபடினாலே, மீறுதல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே தேவன் அவர்களை அந்நிய ராஜாக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அவர்கள் சிறையிருப்புக்கு கடந்து போனார்கள். 70 வருஷம் சிறையிருப்பின் காலத்தில் இருந்தார்கள். இந்த சிறையிருப்பின் காலத்தில் தான் ஆண்டவர் அங்கே அவருக்காக எழுப்பின நபர்கள் எஸ்ரா, நெகேமியா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களை கர்த்தர் எழுப்பினார். வேதபாரனாகிய எஸ்ரா ஜனங்களுக்கு அதை உணர்த்துகிறான். கோபம் முட்டுகிற பெரிய அக்கிரமங்களை ஜனங்கள் செய்தார்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று அறிக்கையிடுகிறான். ஜனங்களோடு கூட நின்று பாவறிக்கை செய்யும் போது ஒரு பெரிய கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பலவிதமான காரியங்கள், பலவிதமான கொடுமையான சூழல்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம் ஆண்டவருக்குள்ளாக கட்டி எழுப்ப அவர் மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிறவர். அவரிடத்தில் நம்ம சொல்வது நாம் அறிக்கையிட வேண்டும். தாவீது அடக்கி வைத்த மட்டும் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் எப்போ அறிக்கையிட்டானோ அப்போ அவனுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். வீடுகளில் போய் யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் 4 அதிகாரங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரம் மாலுமியும் கப்பல் பயணிகளும் செய்த ஜெபம், அதாவது அஞ்ஞானிகள் அல்லது புறஜாதிகளுடைய ஜெபம். இந்த 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஜெபம்னா, கஷ்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் பிடியிலே இருக்கிற பக்தனாகிய யோனாவின் ஜெபம் 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்தில் புண்ணியம் தேடுகிற பாவிகளுடைய ஜெபம், அதாவது நினிவே ஜனங்களுடைய ஜெபம் 3ஆம் அதிகாரத்தில். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை கோபித்து கொண்ட ஒரு தொண்டனாகிய யோனாவுடைய ஜெபம். இந்த 4 ஜெபங்களில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அப்படியே நம்மளங்கள் படிடுவோம். ஆண்டுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு அஞ்ஞானிகளும் ஜெபிக்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள், தேவன் உண்மை தெய்வம் என்று அறியாமல் யாரிடத்திலேயோ போய், எவைகளிடத்திலோ போய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் அறியாத நிலைமையில் இருக்கிறதா, அல்லது அறிந்த அந்த ஆண்டவரிடத்தில் கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த யோனா தேவனிடத்தில் ஜெபித்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கடந்து போனாலும் பாருங்கள், யோனா கடந்து போன பாதை 3 நாட்கள் இரவும் பகல் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே கடலின் ஆழத்தில் இருந்தானே, எவ்வளோ ஒரு கடினமான பாதை. அந்த பாதையிலும் யோனா ஜெபித்த போது தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் அந்த யோனாவை கரையிலே கொண்டு வந்து கக்கிற்று. மறுபடி தேவ சித்தத்தை செய்யும்படி ஒப்புக் கொடுத்தான். நினிவேக்கு போனான். இன்னும் 40 நாட்கள் உண்டு, இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிரசங்கித்தான். முழு நினிவே தேசத்தில் இருக்கிற மிருகங்கள், ராஜா, ஜனங்கள் எல்லாரும் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த போது தேவன் நினிவே பட்டணத்தை அழிக்காதபடி மனம் இறங்கினார். இன்றைக்கும் தேவன் நமக்காக நம்மை அழிக்க விரும்புகிற தேவன் அல்ல. நமக்கு ஜீவன் அளிக்கிற விரும்புகிற தேவன், நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை அழிந்து போக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதே யோனாவை கொண்டு மறுபடியும் ஆண்டவர் நினிவே பட்டணத்திலே தன்னுடைய கிரியைகளை கர்த்தர் செய்து முடித்தார். இந்த யோனாவின் ஜெபம் வீணாகவில்லை. ஜனங்கள் ஜெபித்தார்கள். நினிவேயின் ஜனங்கள் தேவன் அங்கே அழிவை வராதபடி கர்த்தர் நிறுத்தி போட்டார். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் யோனாவிடத்தில் கேட்டார். இன்றைக்கு நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலைமையிலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வம். ஆகவே தான் நம்ம வாசித்தோம், நமக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். அந்த கல்வாரி சிலுவை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். பாவம் முதலாவது சிந்தையில் உருவாகிறது. அந்த சிந்தையில் உருவாகிற பாவம் அது செயல் வடிவிலே வரும்போது அது குற்றமாக மாறுகிறது.
அந்த குற்றம், மனிதருக்கு விரோதமாக செய்கிற குற்றம், அது அக்கிரமமாக மாறுகிறது. அதே குற்றம் தேவனுக்கு விரோதமான குற்றமாக இருக்கும்போது அது மீறுதலாக மாறுகிறது. ஆமே, அவைதான் அறிக்கை எடுக்கிறான் தாவீது, என் மீறுதல்களை அறிக்கை எடுக்கிறேன், என் மீறுதல்களை அறிக்கை எடுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடுவோமா? நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து, ஆமே, நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுமானால் நம்மை வஞ்சிக்கவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா தேவனுடைய சித்தத்தை செய்யாத போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் காற்று வீசுகிறது. அந்த புயல் காற்று அவனுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாக முழு கப்பலில் இருக்கிற எல்லாரும் அங்கே பாதிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் போது அந்த காரியம் நம்மை மட்டும் பாதிக்காது, நம்மோடு கூட பிரயாணிக்கிற நம்முடைய குடும்பத்தையும் அந்த பாவம் பாதிக்கும். ஹல்லேலூயா. ஓரபா சந்தனா ராதனா ரிமா கத்தோரபலபா சந்தனா. உனக்குள் ஒரு சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை. அப்படியானால் இந்த யோனா இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நினைவைத்திருப்பான்னா, இந்த பூமி எங்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். இஸ்ரவேல் ஜனம் மாத்திரம் அல்ல, ஒருவேளை அசீரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த அசீரியர்களும் நம்மால் சந்திக்கப்பட முடியும் என்பதை அந்த தேவனுடைய திட்டத்தை யோனா உணர்ந்திருப்பான். நாம் அதை உணரும். ஆண்டவரே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அன்றைக்கு ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்கள் ஆண்டவரே. அப்படின்னா நமக்கு யாரும் விரோதி இல்லை, அசீரியர்கள் விரோதி அல்ல, நினிவேயின் ஜனங்கள் விரோதி அல்ல. நம்ம யாரை விரோதியை நினைக்கிறோம் அவர்கள் விரோதிகள் அல்ல. அவர்களுக்கும் சத்தியம் சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமா, இதை நினைவு கூறுவோம். அப்ப யோனா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கணும். நீங்களும் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கணும். தேசம் அழிகிறதே, சபை தூங்குகிறதே என்று ரேவன்கள் என்கிற பரிசுத்தவான் கதறினார். இன்னைக்கு வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், சிறுவர்கள் சிறுமிகள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. அன்றைக்கு நினிவேவுடைய அக்கிரமம் தேவனுடைய சன்னதியை வந்து எட்டினது போல இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய சந்ததியை எட்டினாலும் இரத்த சாட்சிகள் அவருடைய சத்தம், ஆண்டவரே எங்கள் இரத்த நிமித்தமாக, என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக எதுவரை நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று கதறுகிற அந்த இரத்தத்தின் சத்தம் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கிருபையின் நிமித்தமாக ஆண்டவர் நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் காலம் அடைபடுவதற்கு முன்பதாக இந்த கிருபையின் தருணங்களை பயன்படுத்த ஆண்டவருக்காய் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய மீறுதல்களை அறிக்கையிடுவோம். அடக்கி வைத்தது போதும், எல்லாம் அறிக்கை பண்ணி தூக்கி தூர போட்டுருங்க. ஒரு விடுதலையை பார்ப்பீங்க, சமாதானத்தை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஆமென். யோனா அன்றைக்கு மீன் வயிற்றிலே ஆண்டவர் அண்டை ஒப்புரவான போது ஆண்டவர் அவனை விடுவித்தார். ஆண்டவரை விடுவித்தார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் ஆண்டவரத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மை தேவனாக இருக்கிறார். உங்களை குறித்த திட்டத்தை மறுபடியும் உங்களை கொண்டு நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஷபாலி அந்தரபௌதன ரே கத்துரபி அந்தரபௌ சங்கூரதியா லேமோரோ தீமாக்கரா துக்கலா திமலாரா துனமா சந்தனா. அந்த கல்வாரி சிலுவை என்று நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் எதற்காக? இந்த கல்வாரி பாடுகள் எதற்காக? நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. அப்படியானால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. அப்படியானால் நமக்கு அந்த தெய்வீக சமாதானம் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? தெய்வீக சந்தோஷம் உண்டு, இரட்சணிய சந்தோஷம் நமக்கு உண்டு. மீறுதல்கள் அறிக்கையிடும் போது அந்த சந்தோஷத்தை அவர் திரும்பவும் தருகிறார். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் நீர் எனக்கு தந்து உற்சாகமான ஆவினால் என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது ஜெபித்தது போல ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தன ரகதன. நன்றி ஆண்டவரே,
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உண்மையாய் தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீ போய் நீ பாவம் செய்யாது. ஆமா ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்தனங்களை புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரே. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், மற்ற ஒருவராலும் நிதானிக்கப்படான் என்ற வேத சத்தியத்தின்படி நீர் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற உம்முடைய கர்த்தங்களை தாழ்த்திட்டார்கள். தொடர்ந்து கர்த்தங்களை வழி நடத்துவீராக. இந்த வாரம் முழுதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம். எங்கள் பிள்ளைகளை தருகிறோம், எங்கள் குடும்பங்களை தருகிறோம், எங்கள் வாகனங்களை தருகிறோம், எங்கள் உடைமைகளை தருகிறோம் ஆண்டவரே. கல்வாரி இரத்தம் எங்கள் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக காயப்பட்ட என் தேவனுடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாலா ரகதனா. கொஞ்சம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போறோம். எல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்தது. முழு உலகமும் அங்கே தண்ணீரினால் ஆமென் அழிந்து போனாலும் கூட, பாவத்தினால் அழிந்தாலும் அங்கே நோவாவுக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபல ரகதன ரபல ரகதன ரபஷந்தன லேக்க ரபல ரகத ரபல ரகதன ரபல ரகதன லீத ரபல ரதன ரகதன. ஆமென், 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 ஆமென். எஸ் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா சத்துருடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக வந்திருக்கிறோம், கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை, இரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு, மீறுதல்களில் இருந்து அக்கிரமங்களிலிருந்து சாபங்களில் இருந்து விடுதலை நீ தந்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நீர் விடுவிப்பீராக. எப்படி அன்றைக்கு நினிவேவுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிய போது தேவன் அழிக்காமல் இருந்தீரோ, அதே போல இன்னைக்கு யார் யார் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்னென்னைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாருங்க மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.